கடலூர் துறைமுகம் பகுதியில் இயங்கும் சாயப்பட்டறை தொழிற்சாலையின் கழிவுநீர் சுத்திகரிப்பு டேங்க் வெடித்து சிதறியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. துறைமுகம் பகுதியில் இயங்கும் லாயல் சாயப்பட்டறை தொழிற்சாலையின் கழிவுநீர் சுத்திகரிப்பு டேங்க் திடீரென வெடித்து சிதறியது. இதனால் 6 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட ரசாயன கழிவுநீர் அருகில் உள்ள வீடுகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இச்சம்பவத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடியாடு செல்வி பேர். இந்த மாதிரி நைட்டில் எல்லாம் நாங்கள் தூங்கும்போது ஒரு 2:30 மணி இருக்கும். வீடு டேங்க் வெடித்து தண்ணி ரொம்ப உள்ள எல்லாம் பாதிக்கப்பட்டு எல்லாரையும் ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றின்னு போயிருக்கிறாங்க. ஒரு வயசானவங்க ரொம்ப முடியாத அவங்கள தூக்கின்னு போயிருக்கு. இந்த மாதிரி நாங்கள் நைட்டில் வச்சு எதோ இதை நிற்கிறோம். ஒரு தூக்கத்தில் இந்த மாதிரி ஆகி ஏதாவது மக்களுக்கு சேதமாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? இந்த கம்பெனி கொண்டு வந்து ஊர் ஓரம் கட்டிக்கின்னு இந்த மாதிரி எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. சுற்றி கம்பெனியாக இருக்குது, நடுவில் தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு சேஃப்டிக்கே கிடையாது. ஏதாவது ஒன்றானா நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஊரில் சொல்லு, இத்தனை குடும்பம் பாதிக்கப்பட்டு இருக்கு, என்ன பண்ணுறது? இந்த மாதிரி இந்த ஊரில் இதை யாரும் கேட்க மாட்டாங்க. ஊர் பூரா நடுவில் வீடு சுற்றி கம்பெனி. எங்களுக்குன்னு என்ன சேஃப்டி? இப்போ சாசனம் இருக்குது, சாசனம் வெட்டிச்சாலும் நாங்கள் அப்படி தான். எங்களுக்கு அந்த பக்கமாக இந்த லைன் ஃபுல்லாக அப்படி தான். இங்கே இப்படி எல்லாமே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கின்னு போயிருக்கிறாங்க. நாங்கள் என்ன செய்யறது? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.